சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் வீரர்கள் அடங்கிய பட்டியலை ஒவ்வொரு நாடுகளும் அறிவித்து வருகின்றன. இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. பேட் கம்மின்ஸ் தலைமையிலான 15 பேர் அடங்கிய பட்டியலை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபிக்கான ஆஸ்திரேலிய அணி விவரம்: பேட் கம்மின்ஸ், அலெக்ஸ் கேரி, நாதன் எல்லிஸ், ஆரோன் ஹார்டி, ஜோஷ் ஹெசில்வுட், டிராவிஸ் ஹெட், ஜோஸ் இங்கிலிஷ், மார்னஸ் லபுசேன், மிட்சேல் மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல், மேத்யூ ஷார்ட், ஸ்டீவ் ஸ்மித், மிட்சேல் ஸ்டார்க், மார்கஸ் ஸ்டாய்னிஸ் மற்றும் ஆடம் ஜாம்பா. 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடங்குகிறது. 10 அணிகள் பங்கேற்கும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணி கேப்டன் யார் என்ற விவரத்தை அணி நிர்வாகம் இன்று அறிவித்தது. இந்நிலையில் 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணி கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற ஐபிஎல் வீரர்கள் ஏலத்தில் ஸ்ரேயஸ் ஐயரை 26.75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி வாங்கியது. ஐபிஎல் வரலாற்றில் மிக அதிக தொகைக்கு ஏலத்தில் வாங்கப்பட்ட 2வது வீரர் என்ற பெருமையை பெற்ற ஸ்ரேயாஸ் ஐயர் பஞ்சாப் அணி கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். 8 அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்நிலையில் இந்த தொடருக்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டது. இந்த அணிக்கு மிட்செல் சாண்ட்னர் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் சீனியர் வீரர்களான கேன் வில்லியம்சன், கான்வே, ரச்சின் ரவீந்திரா, லாக்கி பெர்குசன், டாம் லாதம், டேரில் மிட்செல் ஆகியோர் இடம் பெற்றுள்ளனர். நியூசிலாந்து அணி விவரம்: மிட்செல் சாண்ட்னர், மைக்கேல் பிரேஸ்வெல், மார்க் சாப்மன், டேவான் கான்வே, லாக்கி பெர்குசன், மேட் ஹென்ரி, டாம் லாதம், டேரில் மிட்செல், வில் ஓ ரூர்க், கிலென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, பென் சியர்ஸ், நாதன் ஸ்மித், கேன் வில்லியம்சன், வில் யங். SA-20 தொடரில் நேற்று நடைபெற்ற ஒரு ஆட்டத்தில் பால் ராயல்ஸ் எம்ஐ கேப்டவுன் அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த எம்ஐ கேப்டவுன் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டை இழந்து 172 ரன்கள் எடுத்தது. எம்ஐ கேப்டவுன் தரப்பில் அதிகபட்சமாக ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 59 ரன் எடுத்தார். பால் ராயல்ஸ் தரப்பில் டயான் கலீம் 3 விக்கெட் வீழ்த்தினார். இதையடுத்து 173 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பால் ராயல்ஸ் அணியினர் எம்ஐ கேப்டவுன் அணியின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். இதன் காரணமாக பால் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 139 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் காரணமாக 33 ரன் வித்தியாசத்தில் எம்ஐ கேப்டவுன் அணி வெற்றி பெற்றது. பால் ராயல்ஸ் தரப்பில் முஜீபுர் ரஹ்மான் 34 ரன்கள் எடுத்தார். எம்ஐ கேப்டவுன் தரப்பில் ஜார்ஜ் லிண்டே 3 விக்கெட், ரஷீத் கான், ககிசோ ரபாடா ஆகியோர் தலா 2 விக்கெட் வீழ்த்தினர். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அணிகளை ஒவ்வொரு கிரிக்கெட் வாரியங்களும் அறிவித்து வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது பவுமா தலைமையிலான தென் ஆப்பிரிக்கா அறிவிக்கப்பட்டது. அந்த அணியில் வேகப்பந்து வீச்சாளர்களான லுங்கி நிகிடி மற்றும் ஆண்ட்ரிஸ் நோர்ஜே நீண்ட நாட்கள் கழித்து இடம் பெற்றுள்ளனர். தென் ஆப்பிரிக்கா அணி விவரம்: பவுமா, டோனி டி சார்சி, மார்கோ ஜான்சன், கிளாசன், கேஷவ் மகராஜ், மார்க்ரம், மில்லர், வியான் முல்டர், லுங்கி நிகிடி, ஆண்ட்ரிஸ் நோர்ஜே, ரபடா, ரயன் ரிக்கல்டான், ஷம்சி, ஸ்டப்ஸ் மற்றும் ரசி வாண்டர் டசன். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் இந்திய அணி குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் வீரர்களை பட்டியலை வெளியிட தயாராக இல்லை. இதனால் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என பிசிசிஐ ஐசிசியிடம் கோரிக்கை வைத்துள்ளது. இதனால் இந்திய அணி அறிவிப்பு தாமதமாகலாம் என தெரிகிறது. இந்நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான 15 பேர் கொண்ட வீரர்களின் பட்டியலை ஆப்கானிஸ்தான் அணி அறிவித்தது. ஹஷ்மத்துல்லா ஷாஹிதி தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அணியில் இப்ராஹிம் ஷத்ரான், ரஹ்மானுல்லா குர்பாஸ், செடிகுல்லா அடல், ரஹ்மத் ஷா, இக்ராம் அலிகில், குல்பாடின் நைப், அஸ்மத்துல்லா உமர் சாய், முகமது நபி, ரஷீத் கான், எம் கஷன்பர், நூர் அகமது, பசல்ஹக் பரூக்கி, பரித் மாலிக், நவீத் சத்ரான் ஆகிய வீரர்களிடம் பிடித்துள்ளனர்.